கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏசாயா புஸ்தகம் 46:3-4 சொல்கிறது, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்புவிப்பேன். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தை பாருங்க, நம்மளை கர்த்தர் ஏந்துகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார் என்று சொல்லுகிறது. நம்ம இன்னைக்கு நினைப்போம், ஆண்டவர் என்னோடு இருந்தால் இந்த சூழ்நிலைக்குள்ளே நான் எப்படி வந்திருப்பேன், இயேசு என்னை தாங்கி இருந்தார்னா இந்த சூழ்நிலைக்குள்ளே கர்த்தர் நான் ஒப்பு கொடுத்துருக்க மாட்டார் என்று வேதம் தெளிவாக சொல்லுது. யாக்கோபு புஸ்தகம், அவனவன் தன் சுய இச்சைக்கினாலே இழுப்புண்டு போய் சோதனைக்குட்படுத்தப்படுகிறான் என்று. இன்னைக்கு நம்ம படுகிற சோதனையும் உபத்திரவமோ இன்னைக்கு கர்த்தர் நமக்கு அனுபவித்தார்னு நம்ம நினச்சிட்ருக்குறோம். கர்த்தரை அனுமதிக்கலனாலும் நம்முடைய கீழ்ப்படியாமை, நம்முடைய தவறுகள் நம்ம யோசித்து பார்ப்போமே. ஆண்டவர் இஎம்ஐயில் சில காரியங்களை பண்ண சொல்லியிருக்காரா, நம்ம வாங்கிடுறோம். ஆனால் அதை கட்ட முடியலையேன்னு சொல்லிட்டு கர்த்தரை குறை சொல்லிட்டு இருக்கோம். பாருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நம்ம அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைக்கு காத்திருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு என்னென்ன நேரத்தில் எது தேவையோ எல்லாவற்றையும் கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நேரத்தில் இந்த வசனம் சொல்லுகிறபடி நீங்கள் நினச்சிக்கோங்க, கர்த்தர் உங்களை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே உங்களை ஏந்தினார்னா, தாயின் வயிற்றிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி உங்களை உற்ப வைத்தது, உங்களை அழகாக உடல் உறுப்புகள் எல்லாம் அழகாக சீராக வச்சு பரிபூர்ணம் அடைய வைத்து இந்த பூமிக்கு கொண்டு வந்தார்னா, அதே தேவன் முதிர் வயது வரைக்கும், இன்றைக்கி இருக்க சூழ்நிலையை பார்க்காதீங்க, நீங்கள் முதிர் வயது ஆனாலும் நரை வயது ஆனாலும் கர்த்தர் உங்களை அழகாக உங்களை உபத்திரவப்படுத்துகிற எல்லா ஜனங்களுக்கும் மத்தியில் உங்களை சாட்சியாய் நீங்கள் வாழ்ந்திருக்க கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் செய்வார். நீங்கள் அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. உங்கள் விசுவாசம் ஒரு அளவு கூட, ஒரு சின்ன இமி கூட குறையவே கூடாது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து பெருகணும். கர்த்தர் உங்களை நடத்துவார். காட்